மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொண்ட பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று பிணையில் உள்ளனர், இல்லையென்றால் சிறையில் உள்ளனர் என விமர்சித்துள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு ஆதரவாக அரியலூர் கொல்லாபுரத்தில் ஜே.பி. நட்டா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழர்களின் கலாச்சார பண்பாடுகளை எப்படி ஒழிப்பது என திமுக கங்கணம் கட்டிக் கொண்டுள்ளதாக கூறினார். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், சனாதனத்தை பாஜக காத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலின் கூட்டணி என விமர்சித்த அவர், திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் சிறையில் இருப்பதாகவும் அடுத்து ஒருவர் சிறை செல்ல தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். DMK, what does DMK stands for? DMK stands for dynasty, money swindling, katta panchayat. It is dynasty, money swindling and katta panchayat. And Congress full of corruption. This whole India Alliance is a conglomeration, is a group of parties who are trying to save their families, their dynasty, and they are trying to save themselves from the corrupt practices which they are done. தொடர்ந்து கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதனை ஆதரித்து உரையாற்றிய ஜே.பி. நட்டா, தமிழ்நாட்டின் பெருமைகளை பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி என்பது குடும்ப ஆட்சியாளர்களின் கூட்டணி என்றும், வாரிசு அரசியல் செய்பவர்களின் கூட்டணி எனவும் அவர் விமர்சனம் செய்தார். திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் செய்வதில் நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்கின்றன என்றும் விமர்சித்தார்.